கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அறம் செய் 200 வாரங்களை கடந்து ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நமது மாதா தொலைக்காட்சியில் இன்றைக்கும் எல்லோராலும் பேசப்படுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. உலகத்தில் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள், அது மதம் கடந்து தமிழ் சொந்தங்களினுடைய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக அறம் செய் மாறிக்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அவர்களுடைய அந்த வாழ்த்து செய்தியாக இருக்கட்டும், நேரிலே சொல்வதாக இருக்கட்டும், அல்லது மின்னஞ்சல் வழியாக எங்களுடைய பகிர்வதாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு அழகான ஒரு பாசிட்டிவான ஒரு 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 உத்வேகம் தருகிற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு முறையும் தந்து கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயமாக மாதா தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற இந்த அறம் செய் ஒரு மிக சிறந்த நிகழ்ச்சியாக இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அன்பான நேயர்களே, அறம் செய் ஒருவேளை இந்த 200 எபிசோடுக்கு முன்னாடி எதுவும் பார்க்காதவங்க புதிதாக பார்ப்பவராக இருந்தால், இது புதிய அரங்கம், புதிய சூழலோடு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். அறம் செய் இது குழந்தைங்களுடைய உடல் உள்ள ஆளுமைக்கான ஒரு பண்பட்ட நிகழ்ச்சி. இந்த குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சியில் ஏற்படுகின்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காணுகிற, விடை தேடுகிற, புரிந்து கொள்கிற ஒரு அற்புதமான தளம் தான் இந்த அறம் செய். நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய நடுநாயகம், இந்த நிகழ்ச்சியினுடைய பெருமை, இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக கடந்த 200 வாரங்களாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற தனது அனுபவத்தால், தான் கற்ற கல்வியினால், தான் பெற்ற அத்தனை விஷயங்களுமே இந்த சமூகம் பயன்பட, குழந்தைகள் வாழ்வு மேம்பட ஒவ்வொரு முறையும் அதற்காக உழைத்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பான மருத்துவர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்போம். வெல்கம். ஸோ டாக்டர், அந்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரோலாக கொடுத்துருக்கிறேன். அதேமாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இட்ஸ் ரியல். இது உண்மையாகவே நாங்கள் உள்ளத்துலன்னு சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கும் ஒரு பண்பட்ட நிகழ்ச்சியாக எல்லோருக்கும் போய் சேருகிற ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க, இந்த நிகழ்ச்சியை நம்ம 200 வாரங்களுக்கு அப்புறமா கொஞ்சம் வித்தியாசமாக அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அதனுடைய ஐடியாவில் தான் வந்திருக்கிறோம். நீங்களும் அதுக்காக தயாராக வந்திருக்கீங்க. அன்பான நேயர்களே, இதுவரை நாங்கள் இந்த அறம் செய்யல குழந்தைகள், பெற்றோர், ஆசிரியர் என இவர்களை சுற்றிய ஒரு உளவியல் சார்ந்த எண்ணற்ற கேள்விகளுக்கான விடையை தேடுகிற ஒரு 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 களமாக வைத்திருந்தோம். இப்போ தொடர்ச்சியாக இனி வரும் நாட்களில் பர்டிகுலராக குழந்தைகளுக்கு பற்றி தான், குழந்தைகளுக்கு ஏற்படுகிற சவால்கள், குழந்தைகள் எதிர்கொள்ளும் அந்த எல்லா விஷயங்களையுமே நாங்கள் பேச போகிறோம். குறிப்பாக குழந்தைகள் ஒரு பாசிட்டிவாக அதை எதிர்கொள்கிற அந்த மனதிடனை தருவதற்கான நிகழ்ச்சிகளை, அந்த கருத்துக்களை சொல்வதற்கு நாங்கள் இப்போல்லாம் பிளான் பண்ணிக்கிறோம். டாக்டர் பயங்கரமான ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அது பர்டிகுலராக இந்த டாப்பிக்கில். ஸோ டாக்டர், ப்ளீஸ் உங்களோட இடத்துக்கு போங்க, நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெல்கம் டாக்டர். நேயர்களே, இந்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறோம். வழக்கமாகவே நமது அறம் செய் எடுக்கிற தலைப்புகள் அத்தனையுமே இதெல்லாம் எப்படியா செலக்ட் பண்ணுறாங்க, இது நாங்களாம் எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய ஆச்சரியங்கள் நமது நேயர்களுக்கு இருக்குது. அதே போன்ற ஒரு பெரும் ஆச்சரியத்தோடு காத்திருங்கள். இன்னைக்கு எடுக்க போகிற இந்த டாபிக் ரொம்ப ஃபெமிலியர். இந்த வார்த்தையை நாம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதை கடந்து போயிருப்போம். செய்திகளாக இருக்கட்டும், அல்லது நியூஸில், டிவியில் பார்க்கும்போது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன அந்த வார்த்தை அப்படின்னா புல்லிங். என்னது புல்லிங்? இதை சொன்னோன்னே ஒருத்தர் சொன்னார், அதுதானே, அது ரொம்ப உடலுக்கு நல்லதாச்சே, எவ்வளோ இது நாங்களாம் அப்போல்லாம் செஞ்சோம் அது அப்படின்னாங்க. நானும் யோசித்தேன், ஏன்னா புல்லிங் சொல்கிறோம் ரொம்ப நல்லதாக இருக்குதுன்றாரு, என்ன ரொம்ப ஆரோக்கியம் பாது. காலங்காத்தால் எந்திரிச்சு அழகாக பாட்டில் திறந்து வாயில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் வாயில் அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அது எவ்வளோ சத்து தெரியுமா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அப்போ தான் சொன்னேன், ஆயில் புல்லிங் தானே அப்படின்னாரு. அப்பா, இப்படியான ஒரு மனோபாவம் தான் நம்மள்கிட்ட பல பேர்கிட்ட இருக்குது. புல்லிங் வேற, ஆயில் புல்லிங் வேற. அன்பான நேயர்களே, புல்லிங்
இது இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் புல்லிங் அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லுவாங்க. சமீப காலமாக இணையத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை சைபர் புல்லிங். என்ன சைபர் புல்லிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த இணையத்தை வைத்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது, இந்த இணையத்தை வைத்து நமக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவது, நம்மளுடைய சுயத்தை நம்மளுடைய ஒரு பாசிட்டிவான விஷயங்களை அப்படியே டம்ப் பண்ணி நீ வேஸ்ட்டு லாய்க்கலாத அப்படின்ற ஒரு மாதிரி கொண்டு போகிறது, ஏமாற்றுவது என போன்ற பல வகையில் இந்த சைபர் புல்லிங்கை சொல்லுவோம். அதே வகையில் தான் இன்றைக்கு இந்த புல்லிங் அப்படின்ற வார்த்தை குழந்தைகள் மத்தியில் மிக மிக அதிகமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். புல்லிங், அச்சப்படுத்துதல், கோபப்படுத்துதல், உங்களுடைய சுயத்தை கேவலப்படுத்துதல். இன்னும் அழகான ஒரு வார்த்தை அதில் காயின் பண்ணியிருக்காங்க. நான் அதை எடுத்து ரீசெண்டாக அதை எடுத்து படிக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருந்தது. தமிழில் ஒரு வார்த்தை, என்னுடைய இயல்பை கேவலப்படுத்துவது, என்னுடைய இயல்பை நான் கேள்விக்குறியாக்குவது. நானா அப்படி சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ ஒன்றுத்துக்கே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் புல்லிங். அவனை அவனுடைய சுயத்தை இழக்க செய்வது, இது போன்ற அச்சம், கோபம், பயம், கிண்டல் செய்வது, கேலி செய்வது என பல விதமான விஷயங்கள் இன்னைக்கு குழந்தைகள் மத்தியில் போயிட்டு இருக்கு. இது என்ன பெரிய விஷயம்? கிண்டல் அடிக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயமா? கோவப்படுத்துறதுலாம் ஒரு சாதாரண விஷயமா? இதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எங்களுக்கு சாதாரணம் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது இந்த குழந்தைகளை எந்த அளவிற்கு அவங்களுடைய உளவியல் சார்ந்து சைக்காலஜிக்கலாக அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறாங்க, அவங்களுடைய நடத்தையில், அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்லேயே எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் நாம் கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம். ஆழமாக பேசுவதை காட்டிலும் நிறைய ஆக்டிவிட்டியை நாங்கள் உங்களுக்காக செய்து காட்ட போகிறோம். இந்த நிகழ்ச்சி அன்பான நேயர்களே, பள்ளி செல்கிற குழந்தைகள் கொண்ட பெற்றோர்களுக்கு மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. அதிலும் குறிப்பாக ஆசிரியர்கள், வழக்கம் போல் ஆசிரியர்களுக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான நிகழ்ச்சியும் கூட. அந்த வகையில் இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி அப்படின்றதுனால நம்ம அரங்கத்திற்கு அழகான குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோடு வரவேற்றலாமா? வெல்கம். நீங்களே கைத்தட்டீங்க, நீங்க இவங்களுக்கு கைத்தட்டுங்க, நீங்க இவங்களுக்கு கைத்தட்டுங்க. வாங்க 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 வாங்க. குட், வெரி குட். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு அந்த புரிஞ்சிச்சா அந்த புல்லிங் அப்படின்ற வார்த்தை என்னன்னு? அடா பாவிகளா, இதைத்தாண்டா டெய்லி என்னை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இதுதானா அது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஓகே, லெட் மீ இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஃப். நாம நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து வரீங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். My name is Clarin Angel. I am 5th standard. ஓகே, குட். நீங்கள்? என் பேர் ஈவ்லின், 8th standard. என் பேர் ராஜ்ஸ்ரீ, 8th standard. குட் குட். My name is Alvin, 6th standard. My name is Adrian, 7th standard. சொல்லு சார். நான் வெங்கடேஷ், நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். வெரி குட். My name is Salvia and I'm in 9th standard. என் பேர் அகர்ஷ்ணா, 7th standard. என் பேர் ஐன்ஸ்டி ஜாய், 6th standard. என் பேர் ஆண்ட்ரியா, 4th standard. My name is Epsiba Alia. I am studying 6th standard. ஐடி கார்டோட போக சொல்லிட்டாங்களா ஸ்கூலில்? என் பேர் பிரிட்னி, 9th standard. என் பேர் ஜான் அலெக்சாண்டர் சாம்ஸ், 4th standard. குட் குட். என் பேர் மாரீஸ்வரன், 8th standard. My name is K. Balastiram, 8th standard. என் பேர் சாம் கிருபாகரன், 8th standard. என் பேர் ரயாஃப் முகமது, 9th standard. என் பேர் அஸ்வின், 9th standard. My name is Gautam, I'm studying 8th standard. வணக்கம், என் பேர் ஆன்சனா ஜோன்ஸ், 9th standard. குட். My name is Shiona Nidza, 4th standard. My name is Hemimalia, 8th standard. My name is Yashika Grace, 6th standard. My name is Nandana, I am 7th standard. My name is Donita Arakia, 5th standard. ஓகே, வெரி குட். உங்களை மீண்டும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக, கோவை ஜீவஜோதி கலை தொடர்பு நிலையத்தின் சார்பாக, அரம்சை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு நீங்களே மீண்டும் ஒரு பெரிய கைத்தறி கொடுத்தலாம். நீங்கள் ஒரு தொடர்ந்து வரப்போகிற வாரங்களில் பேச போகிற விஷயங்கள் உங்களை பற்றியதாக மட்டும் நினச்சிக்கூடாது. உங்களை மாதிரி நிறைய பேர், உலகத்தில் இருக்க எத்தனை மூளை முடுக்குகள்லாம் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர், உங்கள் வயதுடைய, உங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய சார்பாக நீங்கள் பேச போகிறீங்க. ஓகே,
இப்போ நாங்கள் கேட்குற சில விஷயங்களில் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் இருந்திருந்தால் அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். மேபி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தோழிகள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை வேறு யாராவது கேள்விப்பட்டது அந்த மாதிரி விஷயங்களில் உண்மைத்தன்மையோட, சும்மா அப்படி இருந்துச்சு அப்படிலாம் இல்லாமல் உண்மையாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, உண்மையாக அதை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, சொன்ன நபர் வந்து நம்பகத்தனமான ஆளாக இருந்தால் அது உண்மை. ஆமாம் தானே? யாரோ ஒரு போகிற போக்கில் சொன்னால் அது உண்மை கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். சரியா? சரி, இப்போ புல்லிங் அப்படின்ற விஷயம் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன், என்ன புல்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி. உங்களை வந்து கேவலமாக பேசியிருக்கலாம், உங்களை வந்து பயமுடுத்திருக்கலாம், உங்களை வந்து கேவலப்படுத்தியிருக்கலாம், உங்களை வந்து உதாசனப்படுத்திருக்கலாம். அது உதாசனம் மீன்ஸ் வாட்? உங்களை ஒரு டீம்லேருந்து தள்ளி விட்டுருக்கலாம். ஐடியலாக எங்களோட சேராத கருவாச்சி, நீலாம் என் கூட வரவே கூடாது அப்படிங்கிறது. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இன்னும் உதாரணமாக சொல்லணும்னா, டே குண்டா, டே போடா அந்த பக்கம்னுவாங்க, வாடா ஒல்லிக்குச்சி அப்படின்வாங்க, குட்டச்சி அப்படின்வாங்க, டே குள்ளா அப்படின்வாங்க. இதெல்லாம் டைப் ஆஃப் புல்லிங். உங்களையே அது கேவலப்படுத்துறது, உங்களை சிதைப்பதான ஒரு விஷயம். இது நீங்கள் விளையாட்டாக எடுத்துருந்துருப்பீங்க, ஆனால் சில பேருக்கு அது ரொம்ப காயமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்னையே ஓப்பனாக ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வேர்டு வந்ததுனால வாட் ஐ ஃபெல்ட் இன் மை ஸ்கூல் டேஸ். நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ மட்டும்ண்ணா அப்படியே அதான் இப்போ மட்டும் எப்படி இருக்க நீ? அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். என்னை எல்லாருமே எலும்பா தான் கூப்பிடுவாங்க ஸ்கூலில். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறவங்களாம் லியோன்னு கூப்பிட மாட்டான், எலும்பா வாங்கணுவான். அது ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கும், ஒரு கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா நம்மளை இப்படி சொல்கிறேன். நானும் வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட திட்டி தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றும் ஆகலை. அப்புறம் லேட்டர்லி அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, இதுதான்டா நம்ம ஃபிசிக்கு, நம்ம உடல் வாகு இப்படித்தான் அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து தான் புரிஞ்சு. அப்புறம் எவன் பேசினாலும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் குழந்தைங்களான இந்த இயல்பில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம், அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ கூட ரைட் நவ் எங்கேயாவது ரோட்டில் போகும்போது எலும்பா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே டக்குன்னு திரும்பிடுவேன். நான் பட்டுன்னு திரும்பிடுவேன். அடச்சே, அங்கே எவனா கூப்பிட்றான், நம்மளை போய் திரும்பிடும். எவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, இன்னுமே இருக்குது பார்த்தீங்களா? இப்படியான ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, என்ன இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, நீ இதுக்கு லாய்க்கலன்னு சொல்லி வச்சுருக்காங்க, என்னை வந்து கேவலம் பேசியிருக்கிறாங்க, என்னை பயமுடுத்திருக்கிறாங்க. பயமுடுத்துறதுன்னா என்ன? சிம்பிளாக சொல்கிறேன்னே, நீங்கள் ஒரு கல்வி சார்ந்து நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே நீ வந்து நல்லா படிக்கணும் ஆசையோடு போய் ஒரு டீமோட உட்காருவேன். உடனே அவங்க என்ன உடனே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவேன் நீ, அதெல்லாம் உன்னால் முடியாது, அதெல்லாம் எவ்வளோ படிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி உன்னை என்ன பண்ணுவாங்க, பயமுடுத்துவாங்க. இது ரொம்ப கஷ்டம். அது இந்த எக்ஸாம் டைமில், எக்ஸாம் முன்னாடி போய் இந்த முன்னாடி அது எக்ஸாம் பெல் அடிக்கிறது முன்னாடி உட்காந்து படிப்பாங்களே, அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்கள். அவன் பண்ணுவாம்பர் ஒரு புள்ளிங்க என்ன பண்ணுவாங்க, இது நீ படிக்கவே இல்லையா, போச்சு இந்த கொஸ்டின் தான் வரும், நீ படிக்கலையா அவ்வளோதான், கிருகிருன்னு இருக்கும். ஏன்? அதைத்தான் நம்ம படிக்காமல் வந்திருப்போம். இப்படியான நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இருக்கலாம். பேசுங்கப்பா, சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்கள். இப்போ இருக்க இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் இந்த புல்லிங் வந்து ஸ்கூல்ஸை தாண்டி எல்லா இடத்துலையுமே இது வந்து இப்போ போயிட்டுருக்கு. நம்ம ஆஃபீஸ் போகிற இடங்களில், காலேஜில், ஸ்கூல்ஸில், அதுவும் இப்போ ஸ்கூல்ஸில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் வந்து புல்லிங்கை வந்து அதிகமாக பண்ணுறதுனால ஒவ்வொருத்தரோடைய அந்த இது மனசும் வந்து ஹர்ட் ஆகுது. அதை வந்து யோசிக்காமல் வந்து நிறைய இடங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் வந்து புல்லிங் வந்து அதிகமாக இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ஃப்ளோர் வந்து டோட்டலி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? இப்போ நாம் வந்து ஆஃபீஸை பற்றி பேச வேண்டாம், நம்ம வீட்டில் நடக்கிறத பற்றி பேச வேண்டாம். அப்போ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் பெரிய ஜெனரேஷன்ஸை பற்றி வேணாம். நார்மல் சிச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு யூ வுட் ஹேவ் ஃபேஸ்ட் இல்லைங்களா, கிளாஸ் ரூம்லேயோ வெளியேயோ பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா இந்த மாதிரி. வாட் எவர் பி இட், அது நீங்கள் வாட் வாஸ் தட் இஷ்யூ ஆர் எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சொல்லுப்பா. வெங்கடேஷ் தான் ரெடியாக இருக்கார். எடுப்பா மைக்க. கம் ஆன். என் கிளாஸில் வந்து 80 கிலோ இருக்கிற ஒரு பையனை வந்து டெய்லி கிண்டல் பண்ணுவாங்க. எவ்வளோடா சாப்பிடு, என்னடா சாப்பிடுன்ட்டு எல்லாத்தையும், எந்த கடையிலடா அரிசி வாங்கி சாப்பிட்றான், என்ன பிராண்டு, என்னென்ன எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அவன் டெய்லியும் கிண்டல் பண்ணிட்டு அவனே இது பண்ணிட்டு அவனே இருப்பான்.
அவன் என்ன ஏதாவது ஃபீல் அவன் feel ஷேர் பண்ண- பண்ணியிருக்கான் அவன்கிட்ட? அவன் ஃபீல் பண்ணியிருக்கிறான். ஒரு நாளும் கிளாஸ் முடியிறப்ப அழுது தான் இருப்பான். அழுதுட்டு இருப்பான். நீ அதை ஏதாவது கேட்டிருக்கியா அதுக்கு முன்னாடி போய்? என்னன்னு? கேட்டிருக்கேன். ஏன்டா அழுகுறன்னு கேட்டியா இல்லை என்ன அரிசி சாப்பிட்டேன்னு கேட்டியா? ஏன் அழுகுறேன்னு கேட்டிருக்கேன். ஏன் அழுதுன்னு கேட்டிருக்கு. ஓகே. அவன் சொல்லியிருக்கான், எல்லாருமே என்னை சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சொல்கிறாங்க, நான் எவ்வளோதான் சாப்பிடாம இருந்தாலும் என்னால் வெயிட் குறைக்க முடியல அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கேன். ஓகே, குட், சூப்பர். நெக்ஸ்ட் வேற யாராவது உங்களையே சில சமயங்களில் சொல்லியிருந்திருக்கலாம். அதுக்குன்னு இதுக்கான கலர் பேசிஸ் சொல்லியிருக்கலாம், இல்லை உன்னுடைய டேலண்ட்டை கூட வச்சு பேசியிருக்கலாம். டேலண்ட்டை கூட வச்சு சில பேசுவாங்க. அது மாதிரி குட். நான் வந்து 9th படிக்கிறேன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ என்ன எல்லாரும் குட்டி குட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது இல்லை. ஆமாம், உன்னுடைய ஹைட்டை உன்னுடைய இதை வச்சுக்கிட்டு உன்னை என்னடா அப்படின்னு சொல்கிறது. நான் யார்கிட்ட போய் 9th சொன்னாலும் எல்லாரும் ஷாக் ஆகும். ஷாக் ஆவாங்களா? ஓகே ஓகே. சரி, அது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உனக்கு கஷ்டமாக இருக்கும், அப்படி கடந்து போயிடுவேன். ஏன் கஷ்டமாக இருக்குது? நான் இப்போ 9th படிச்சும் நானும் குட்டியாக இருக்கேன். அதனால உனக்கே அந்த எண்ணம் வந்துருச்சு பத்தியா? வந்துருச்சு. எப்போ வந்துச்சு அது? அது இப்போ ரொம்ப கிண்டல் பண்ணுறனால. ஆ, ரொம்ப கிண்டல் பண்ணுறனால. சூப்பர் சூப்பர், வெரி குட். அதிகமான ஒரு அந்த கிண்டல் அந்த கேலி பண்ண நார்மலாகவே அவன் அதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டான். பட் அது என்ன ஆயிடுச்சு இப்போ அவனுக்குள்ளார, அவனுக்கு நான் 9th படிக்க நான் ஏன் குள்ளே இருக்கேன், நான் 9th படிக்க ஏன் குள்ளே இருக்கேன் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. ஓகே, வேற ஏதாவது என்ன? சொல்லு சாமி. குட். என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நான் திருப்பி கிண்டல் பண்ணலான்னு தோணும். பட் அவங்களுக்கு தோணும் நமக்கு ஃபீலிங் வந்த மாதிரி அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால விட்டுருவேன். ஐயோ ராஜா, ஆனால் அதே அளவுக்கு எனக்கும் பண்ண தெரியும். பட் ஆனால் பண்ண மாட்டேன். ஏய், நாங்களும் இதில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறோம்டா, ஆனால் நான் செய்ய மாட்டேன். குட். என்ன உன்னை வந்து புல்லிங் என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க? உன்னை என்ன சொல்லிருக்காங்க? என்ன மாதிரியான ஹர்ட் ஆன ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு பார்க்கலாம். முட்டைக்கண்ணங்குவாங்க. ஆனால் சில பேர் அதைத்தான் என்னை சொல்லுவாங்க, எனக்கு உனக்கு அதான்டா அழகா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் அப்படி கிண்டல் பண்ணுவானுங்க. ஆனால் நான் அவனுக்கு கிண்டல் பண்ணலான்னா சரி வேணாம் அப்படின்னு விட்டுறது. வெரி குட், சூப்பர், குட் ஆட்டிடியூட், குட் ஆட்டிடியூட். என்ன ஒருத்தன் செய்யறான்னு சொல்லி திருப்பி செய்யாமல் இருக்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, குட், வெரி குட். அண்ட் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அது பெரிய பாராட்டுகள். உன்னை நல்லா அந்த அளவுக்கு உன்னை அந்த வளர்த்திருக்கிறாங்க. குட். ஆனால் ஒரு விஷயம் டாக்டர், எனக்கு ஓகே பேசிகிட்டு இருக்க போகிறோம். இவனில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா, என்னை வந்து முட்டைக்கண்ணுன்னு சொல்லி ஒருத்தன் புல்லிங் பண்ணுறான். பட் இன்னொருத்தன் அதை வந்து உனக்கு கண்ணு தண்டை அழகுன்னு சொல்கிறான். அது எப்படி பாருங்க. இப்போ அதனால் அவன் என்ன ஆயிடுறான்? இப்போ உனக்கு எதாவது ஃபீல் ஆகுதா? அது யாரா கிண்டலாக பேசும்போது ஏன் ஃபீல் ஆகலை? நம்மளோட அழகு நமக்கு தெரியும். நம்ம அழகு நமக்கு தெரியும் அப்படின்றத யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க தானே. சொல்லியிருந்தாலும் தான் புரியுது உனக்கு. உன் கண்ணு தாண்டா அழகுன்னு ஒருத்தர் சொன்னதுனால. குட். ஏட்ரியன், உனக்கு இப்போ கிண்டல் பண்ணாங்கல்ல முட்டைக்கண்ணின்னு சொல்லி, எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க? ஒரு 5-6 பேர் சொல்லியிருப்பாங்களா? அதுல உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? ஒருத்தன் தான் சொல்லியிருப்பானோ? 2 பேர் சொல்லியிருப்பாங்களோ? ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, என்னோட பாட்டி அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் கிண்டல் அடிச்ச மக்களோட உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றது ஆட்கள் கம்மி. கரெக்டா? ஆனா கம்மியா சொன்னாலும் உனக்கு அதுதான் ரொம்ப பதிஞ்சிருக்கு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? நல்ல விஷயம் உனக்கு சொல்லும் போது எவ்வளோ கெட்ட விஷயம் யாராவது சொன்னா கூட அதை கண்டுக்க கூடாது. எக்ஸாக்ட்லி, சூப்பர், வெரி குட். நீ ஷோவை நடத்தினாங்கன்னா உட்காந்துக்கிறேன். வெரி குட், சூப்பர். ரொம்ப கிளாரிட்டியா இருக்கிறியாடா தம்பி. வெரி குட். ஓகே. ஸ்கூலில் எல்லோரும் என்னைய வந்துட்டு நீ ரொம்ப ஃபேட்டாக இருக்க, என் கூட சேராத, நாங்கள் விளாட்னா உங்க கூட விளாட மாட்டோம். இப்போ ரீசெண்டாக ஃப்ரைடே கூட என்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்கல. அப்புறம் நான் போய் அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நீ என் கூட விளையாட, அவங்க தானே உங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க, விளையாட மாட்டேங்கிறாங்க, நான் உன் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன்னு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிட்டு நானும் அவளும் விளையாண்டுட்டு இருந்தேன். ஓகே, உனக்கு குண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லை தாயி. அதெல்லாம் சும்மா சொல்கிறதெல்லாம் நம்பாத நீ, அது பொறாமலே சொல்லுவாங்க. ஓகே, வேற இப்போ உன்னோட ஃபிசிக்கை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என் கிளாஸில் ஐயப்பனும் பையன் இருப்பான். அவன் கொஞ்சம் குண்டா இருப்பான். எல்லாமே அவனை குண்டான்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருந்தான். ஏன்டா அவன் சோகமாக இருக்குன்னு போய் கேட்டதுக்கு, எப்போயுமே என்னை எல்லாமே கிண்டல் பண்ணியிருக்காங்க, நான் எதுக்கும் லாக்கி இல்லை, என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு அவனே ஒன்று நினச்சிக்கிறான். நான் என்ன சொன்னேன்னா, டே அப்படி நினச்சிக்காரா, நிறைய பேர் நிறையவே சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதுலேருந்து அவன் யாரும் அவனை கிண்டல் பண்ணாலும் அவன் கண்டது கிடையாது. இப்போ அவன் வழியில் அவன் போயிட்டுருக்கான். நீ அவனை அப்படி சொல்லியிருக்கிற,
சூப்பர்ரா, நல்ல பிள்ளடா நீ. யூஆர் குட் ஃப்ரெண்ட். நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு எடுத்துக்காட்டு. அஜா ஏதோ அடிக்குதுங்க. குட், வெரி குட், சூப்பர். ஆனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான் அவன் இல்லையா? உடம்பை பற்றி பேசணும்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான். வேறு ஏதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஃபிசிக்கு, உடலை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களை வந்து இந்த மாதிரியான புல்லிங்? பிரேக்கப்போ எல்லாருமே சொல்லுவானுங்க, சரி வா விளையாடலாம். எல்லாருமே அதாவது ஒரு சின்ன சின்ன குரூப்பாக எல்லோரும் இருப்பானுங்க. வாங்க விளையாடலாம், வா விளையாடலாம் நல்லா சொல்லுவானுங்க. கரெக்டாக லஞ்ச் அப்போ விளையாடும் போது பாதி பேர் நீ இல்லை கிளம்பு கிளம்பு அப்படிங்குவாங்க சார். அப்புறம் வந்து நான் வந்து கிளாஸில் வந்து உட்காரும்போது ஒருத்தன் சொல்லுவான், டே அவெல்லாம் கிடக்கலாம், அவெல்லாம் விட்றா, வேற ஒருத்தர் இருக்கான், வா நம்ம 3 பேர் இருக்கோம், நம்ம 3 பேர் கிளாஸ்க்குள்ள விளையாடலாம் பர்பஸாவே அந்த குரூப்லேருந்து தனியாக இது பண்ணி தனிப்படுத்திடுறாங்க. ஓகே, ஏன் எதுக்காக, என்னன்னால? அதாவது என் அளவுக்கு அவங்களால படிக்க முடியல. ஓகே ஓகே. அதனால அவங்க வந்து என்னை ஒதுக்கி வைக்கிறானுங்க. அதெல்லாம் வருத்தப்படா வாலிபர் சங்கம் அப்படியா? ஓகே, ஒன்றா பிரிக்கிறாங்க. நீ வேணாம் அவங்க என் கூட அப்படின்னு சொல்லி தனிமைப்படுத்துறது, கோவப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, தனிமைப்படுத்துறது, இதெல்லாமே டைப் ஆஃப் புல்லிங் எல்லாமே. வேற ஏதாவது கண்ணு? எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்போ பேசுகிறதுனாலே அந்த பொண்ணோட வாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப சைலண்ட் தான். அவள் குரூப்பில் எல்லோரும் அவங்க குரூப்பே படிக்கிற குரூப் தான். அந்த பொண்ணு நல்லா படிப்பாள். ஆனாலும் மற்றவங்க கிட்ட அவள் வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப சைலண்ட். மிஸ்ஸுக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப சைலண்ட்டாக தான் பேசுவாள். அவளை எனக்கு பின்னாடி தான் உட்காந்துருப்பாள். கிளாஸில் யாரும் இல்லாதப்போ அவகிட்ட போய் பேசும்போது அவள் சொல்லுவாள், எனக்கு பேசுகிறது பிடிக்காது, கேட்குறது தான் பிடிக்கும். ஆனால் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க நான் பேசவே மாட்டேன்னு. அது அவளுக்கு ஒரு மாதிரி யாருக்கிட்டையாவது பேசணும்னு இருக்கும், ஆனால் அவங்க பேசுகிறதையும் கேட்கணுன்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதனால அவளை என்ன செய்யறாங்க? ஆக்சுவலி அவகிட்ட வந்து யாரும் பேச மாட்டாங்க, வாய்ஸ் லோவாக இருக்கு. அவளை வந்து தனிமைப்படுத்துறது, அவள் வேஸ்ட், ஒன்றும் பேச தெரியாது அப்படின்றதுனால பண்ணிடுறாங்க. ஓகே, வேற ஏதாவது? எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள மோஸ்ட்டாக எல்லா கிளாஸுமே அவள் என்ன பண்ணாலும் அவளை ஏதோ ஒன்று பண்ணி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு டைம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் நான் போய் அவகிட்ட கேட்டேன், ஏன்டி உனக்கு கஷ்டமாகவே இல்லையான்னு கேட்டப்ப அப்போ அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கா, இவ்வளோ நாளாக என்ன நடந்திருக்கு எல்லாமே சொல்லும் போது அது எனக்கே ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆச்சு. அப்புறமேல் நான் அப்போ எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னேன், அவள் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறா, இனிமேல் நம்ம ஸ்டாப் பண்ணலாம், ஏன் நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க கேட்கும்போது இப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ணி இப்போ அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எந்த விஷயத்த ரொம்ப அதிகமாக அவள்கிட்ட பண்ணியிருக்கீங்க? அவள் எது பண்ணாலுமே, விளையாட வந்தாலும் இல்லை நீ வேண்டாம், ஏதாச்சும் வாலண்டரியாக வந்தாலும் இல்லை நீ வேண்டாம் நாங்கள் வேற ஆள் எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லா கிளாஸ் கேர்ள்ஸுமே பண்ணுவாங்க. ஸோ ஷீ ஃபெல்ட் இட் பேட். ஓகே 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 ஓகே. யா. அதே மாதிரி எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து பல்லு கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கும். அதை பார்த்துட்டு முயல் இங்கே வாடி அந்த மாதிரி ரொம்ப புலி பண்ணுவாங்க. ஏதாவது மிஸ்கிட்ட போய் அவன் நல்ல பேர் வாங்கிட்டான்னா வந்து அவ்வளோதானே, உனக்குலாம் அது சும்மா, அது ஒன்றும் மிஸ்ஸு நீ அப்படி இருக்கன்றதுனால தான் பாராட்டினாங்க, நீ பண்ணதில்லை. அந்த மாதிரி அவள் என்ன பேசினாலுமே லைக் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா நீ தாண்டி காரணம், உன் பல்லு அப்படி இருக்கு, நீ பேசினாலே இப்படி தான் நடக்குது, அந்த மாதிரிலாம் நடக்கும். உங்கள் கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவகிட்ட போய் சொல்லுவா, எனக்கு வந்து லைக் எனக்கு இங்கே ஸ்கூலே பிடிக்கல, எனக்கு இந்த கிளாஸே பிடிக்கல, நான் வேறு ஸ்கூலுக்கு வேணால் போகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாள். நான் சொன்னேன், கவலைப்படாத, நீ அழகாக தான் இருக்க, உன் பல்லு அப்படி உள்ளே இருந்துச்சுன்னா நீ பார்க்க நல்லாவே இருக்க மாட்டேன், இதுதான் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. ராசாத்தி என்ன ஒரு பாசிட்டிவாக ஒரு அப்ரோச் பண்ணியிருக்கேன். குட் சாங், குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், குட் குட். அவனை சேஞ்ச் பண்ணுறது, அந்த விஷயத்தையும் அப்படி சேஞ்ச் பண்ண, அவனுக்கு எப்படி முட்டைக்கண்ணு வந்து அழகாக இருக்குடா டே, உண்மையாலுமே ஐ லைக் இட்ரா. நேர்களே, நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு புல்லிங். குழந்தைகளுக்கு எதிராக பேசப்படுகிற வார்த்தைகள், சொல்லுகிற சொல், அவர்களுடைய உள்ளத்தையும் அவருடைய உடல் வளர்ச்சியையும் அவருடைய ஆளுமையுமே சிதைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்றதான் அவன் பார்த்துட்டு இருக்கிறோம். குழந்தைங்க அழகாக அவங்களுடைய யதார்த்த வாழ்க்கையிலிருந்து தாங்கள் அனுபவித்ததை அப்படியே வந்து சொன்னாங்க. இதோட முடிய போகிறது கிடையாது. தொடர்ந்து வரும் வாரங்களில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, இன்னும் யாரெல்லாம் சொல்ல முடியுமோ, மத இன சார்ந்து இல்லாமல் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்த்துருங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. இது ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்ற யூடியூப் சேனல்லையும் இந்த நிகழ்ச்சி பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதே போல் நமது மாதா தொலைக்காட்சியிலும் இந்த நிகழ்ச்சி, அறம் செய் நிகழ்ச்சி
யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் எப்போ வேணால் போட்டு பார்த்துக்கலாம். அன்பான நேயர்களே, இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.